நாங்கள் தேவனுடைய சாயலாகவும் அவருடைய ரூபத்தின்படியும் உருவாக்கப்பட்டு தேவனுடன் நேரடியாக பேசக்கூடியவர்களாகவும் அவருடைய சத்தத்தை தெளிவாக கேட்கக்கூடியவர்களாகவும் இருந்தோம். அன்பு, சந்தோஷம், சமாதானம், பரிபூர்ண ஆசீர்வாதத்துடன் சுகமான வாழ்க்கை இருந்தது. இந்த உலகமும் மிகவும் அழகாகவும் சகலவித நன்மைகளும் வளங்களும் செல்வங்களும் செழிப்பும் நிறைந்ததுமாயிருந்தது. இப்போது நாம் கேள்விப்படுகிற நோய்கள், இயற்கை அழிவுகள், போராட்டங்கள், பகைகள், யுத்தங்கள் எதுவுமே உலகில் இருக்கவில்லை. நாம் எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களானோம் என வேதாகமம் கூறுகிறது. ஆம், இன்று நாம் அனுபவிக்கும் அத்தனை பிரச்சனைகளுக்கும் காரணம் அன்று முதல் இன்று வரை மனிதன் தேவனுக்கு எதிராகவும் அவருடைய சிருஷ்டிப்புக்கும் திட்டத்துக்கும் எதிராகவும் செய்த பாவங்கள்.